கர்த்தரை உங்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆத்துமாவை ஊற்றி நீங்கள் அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது உங்களை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பாரு. தாவீது கிட்ட இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எதுனாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துருவான். தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அழுவறத அவரால் என்ன செய்ய முடியாது. நீங்க எப்போ வேணா எடுங்க, தாவீது எடுத்து பாருங்க. அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை நோக்கி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அப்சலோம் துரத்தினாலும் அங்கே போயிடுவான், சவுல் துரத்தினாலும் போயிடுவான், எது பண்ணாலும் தேவன்கிட்ட போயிடுவான். எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இவனுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. திரும்பி போய் ஆளுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாம் எடுத்துட்டு போயிடு. இப்போ நம்ம பாருங்க, ஏதாவது ஒன்று நடந்த உடனே கர்த்தரை முன்னாடி கொண்டாட மாட்டோம், கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டோம். உடனே நம்ம பலத்துல போராட தொடங்கிடுவோம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவருக்கு போன பண்ணு, இவருக்கு போன பண்ணு, அங்க போலாமா. தாவீது கிட்ட அது கிடையவே கிடையாது. தாவீது கிட்ட எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். தாவீது கிட்ட யோவாப் இருக்கிறார், 10க்கு பெரிய சேனை இருக்கிறது. எவ்வளவு இருக்கட்டும், தாவீதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். யாக்கோபு ரா முழுவதும் அழுது கெஞ்சினான். கர்த்தரால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை. சில நேரங்களில் சிலருடைய ஜெபத்திற்கு கிடைக்கிற பதில் அநேகர் பயங்கரமா போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காது. ஆனா இவங்க 5 நிமிஷத்துல அதுக்கு பதில் வாங்கிடுவாங்க.